அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். போன வீடியோவில் நம்ம புணர்ச்சி விதிகள் பார்த்தோம். அதில் நாளும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அடுத்த நாளை பார்க்க போகிறோம். இப்போது நம்ம முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற விதியை பார்க்க போகிறோம். முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற விதியை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டா, வெம்மை கூட்டல் நீர். முதல் விதி ஈர்ப்போதல் எனும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? வெம் கூட்டல் நீர்னு இருக்கும். ஏன்னா மை விகுதி நமக்கு மறைஞ்சு போயிட்டு. இப்போ ஈறுபோதல் என்னும் விதிப்படி நமக்கு மை விகுதி கெட்டதுனால நமக்கு எப்படி இருக்குது? வெம் கூட்டல் நீர்னு இருக்குது. ரெண்டாவது விதி முன் நின்ற மெய் திரிதல். முன் நின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி, அந்த விதிப்படி இப்போ வெம் கூட்டல் நீர், இந்த இம்மானது நமக்கு எதா மாறுதுன்னா இன்னுன்னு மாறுது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? வெந்நீர். சரியா? இப்போ முதல் விதி ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு நமக்கு வெம் கூட்டல் நீர்னு இருக்குது. இப்போ முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற விதிப்படி இம்மானது நமக்கு இந்தா மாறுது, வெந்நீர். இப்போ இதற்கு இனமாகவும் மாறுது நம்ம சொல்லலாம், இனம் இல்லாமலும் மாறும். சரியா? இதை நம்ம அடுத்த இனம் இல்லாமல் மாறுறதை நம்ம அடுத்த எடுத்துக்காட்டில் பார்ப்போம். அடுத்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். செம்மை கூட்டல் ஓன். செம்மை கூட்டல் ஓன். அப்போது நமக்கு முதல் விதி ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? செம் கூட்டல் ஓன் அப்படின்னு இருக்கும். அடுத்த ரெண்டாவது விதி ஆதி நீடல். ஆதி நீடல் என்னும் விதிப்படி நமக்கு என்ன ஆகும்? இந்த சே சே ஆதி அப்படின்னா முதல்ல உள்ளது நீண்டு ஒழிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ சே சே ஆகும். அப்போ சேம் கூட்டல் ஓன் இருக்கும். அடுத்ததா மூணாவது விதி முன் நின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி இந்த இம்மானது ஈயா மாறும். இம்மானது ஈயா மாறும். நாங்கள் இனமானதுன்னு சொன்னேன், இங்கே இனம் இல்லாமல் மாறுறது. முன்னின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி இம்மானது ஈயா மாறுது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? சே கூட்டல் ஈ கூட்டல் ஓன். சே கூட்டல் ஈ கூட்டல் ஓன். அடுத்து நாலாவது விதி உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இங்கே உடல் மெய்யெழுத்து வந்திருக்கு, இங்கே உயிர் வந்திருக்கு. இந்த ரெண்டும் சேரும். அப்படி சேரும்போது ஈ கூட்டல் ஓ என்னது? யோ. அப்போ சே யோ இன், சேயோன். இதுதான் செம்மை கூட்டல் ஓன். முதல் விதி ஈறுபோதல் என்னும் விதிப்படி நமக்கு செம் கூட்டல் ஓன்னு இருக்கும். அடுத்தது ஆதி நீடல் என்னும் விதிப்படி சேம் கூட்டல் ஓன் இதில் இருக்கும். சே சேயா இருக்கு. அடுத்ததாக முன்னின்று மெய் திரிதல் அப்படிங்கிற விதிப்படி நமக்கு இம்மானது ஈயா இருக்கு. அப்போது அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் ஒன்றுவது என்னும் இயல்பு விதிப்படி நமக்கு சேயோன் என்று ஆயிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது
தன் ஒற்று இரட்டல். இப்போ நமக்கு தமிழை பொறுத்தளவுக்கும் ஒற்று அப்படின்னா மெய், ரெட்டல்னா 2 தடவை வருது, 2 தடவை வருது, ரெட்டல் 2 தடவை வருது, மெய் எழுத்து 2 தடவை வர்றது தான் தன் ஒற்று இரட்டல். இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். சிறுமை கூட்டல் ஊர். முதல் விதிப்படி ஈறு போதல் எனும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? சிறு கூட்டல் ஊர்னு இருக்கும். ரெண்டாவது விதிப்படி தன் ஒற்று இரட்டல். சரியா? இப்போ ஒற்றுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெய் எழுத்து. இப்போ நமக்கு இங்கே வந்து எப்படி இருக்குது? இர் கூட்டல் ஊன்னு இருக்குது, இர் கூட்டல் ஊ அப்படி இருக்குது. அப்போ இந்த மெய் எழுத்து இன்னொரு தடவை வரும். அப்போ சி இட் ரு, இந்த ஒரு ரு கூட்டல் ஊர்னு இருக்குது. சரியா? இப்போ நமக்கு அடுத்ததா மூணாவது விதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்படிங்கிற விதிப்படி இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ ஊவானது, இந்த ஊவானது தன்னுடைய மெய்யை விட்டு ஓடிரும், மறைஞ்சிரும் அப்படிங்கிற விதியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா சிற்று இன்னொரு இரு கூட்டல் ஒரு ஊ கூட்டல் ஊர் இப்படி இருக்குது. இப்போ இதில் இந்த ஊவானது மெய்யை விட்டுட்டு ஓடிரும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? சி இற்று இன்னொரு இற்று கூட்டல் ஊர்னு இருக்கும். சரியா? அடுத்து நாலாவது விதி என்னென்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அப்படிங்கிற விதிப்படி இங்கே உடல் மெய்யெழுத்து வந்திருக்கு, இங்கே உயிர் வந்திருக்கு. அப்போ அதன்படி சிட் ஈர்க்கூட்டல் ஊ ரூ சிற்றூர். இதுதான் விதி. அப்போ தன் ஒற்று ரெட்டல்ங்கிற விதிப்படி நம்ம பார்க்குற எடுத்துக்காட்டு என்னென்னா சிறுமை கூட்டல் ஊர் சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர் சிற்றூர். இது எப்படி புணர்ந்ததுன்னா ஈர் போதல் விதிப்படி நமக்கு மை விதி கெட்டு சிறு கூட்டல் ஊர்னு இருக்குது. தன் ஒற்று ரெட்டல் என்னும் விதிப்படி நமக்கு சிற்று கூட்டல் ஊர்னு இருக்குது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி நமக்கு ஊவானது மறைஞ்சு போகும். அப்போ நமக்கு சிற்று கூட்டல் ஊர்னு இருக்குது. அடுத்த நாலாவது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி நமக்கு ஈர்க்கூட்டல் ஊ ரூ ஆகி நமக்கு சிற்றூர் ஆனது. இப்போ அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். வெறுமை கூட்டல் இலை. முதல் விதி ஈறு போதல் எனும் விதிப்படி மை விகுதி கெட்டது. ரெண்டாவது விதி அப்போ எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? வெறு கூட்டல் இலைன்னு இருக்கும், மை விகுதி போயிடும். ரெண்டாவது விதிப்படி தன் ஒற்று இரட்டல் என்னும் விதிப்படி எப்படி ஆகும்? இப்போ வெறு வந்து எப்படி இருக்கும்? ஈர்க்கூட்டல் ஊன்னு இருக்கும், அதானே ரூ ஈர்க்கூட்டல் ஊன்னு இருக்கும். அப்போ இந்த ஒற்று வந்து 2 தடவை வரும். அப்போது வே இற்று ரூ, இந்த ரூ இற்று ரூ கூட்டல் இலைன்னு இருக்கும்.
அடுத்து மூணாவது விதி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி வெற்று கூட்டல் இலை. இங்கே உயிர் வந்திருக்கு, அப்போ இதில் உள்ள ஊவானது மெய்யை விட்டு ஓடும், மறைஞ்சு போகும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? வெற் இலைன்னு இருக்கும். நாலாவது என்ன விதினா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி நமக்கு இங்கே வந்து என்ன வந்திருக்கு? மெய்யெழுத்து உடல் வந்திருக்கு, இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போது நமக்கு இந்த ஈர்க்கூட்டல் ஈ வந்து ரீ, ஈர்க்கூட்டல் ஈ வந்து நமக்கு ரீ, வெற்றிலை என்று ஆனது. இப்போ வெறும் வெற்றிலை, வெறுமை கூட்டல் இலை வெற்றிலை. முதல்ல ஈர்ப்போதல் என்னும் விதிப்படி நமக்கு மை விதி கெட்டது, வெறு கூட்டல் இலைன்னு இருக்குது. தன் ஒற்று இரட்டல் என்னும் விதிப்படி நமக்கு வெற்று கூட்டல் இலை, ஒற்று 2 தடவை வந்திருக்கு. அதுக்கப்புறமா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி நமக்கு வெற்றிலை என்று ஆனது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி நமக்கு இப்படி வெற்றிலை என புணர்ந்தது. இப்போ நம்ம அடுத்து என்ன எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுமை கூட்டல் உயிர். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால், இன்னும் இற்று மட்டும்தான் 2 தடவை வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம். அதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டு. இப்போ புதுமை கூட்டல் உயிர், முதல் விதி நமக்கு வழக்கமாக தெரிஞ்ச மாதிரி ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? புது கூட்டல் உயிர், மை விகுதி மறைஞ்சிட்டு. அடுத்து 2வது விதி தன் ஒற்று இரட்டல். என்னது? பூ, இப்போ இத்து கூட்டல் ஊதான் து கூட்டல் உயிர்னு இருக்குது. அப்போது இந்த ஒற்றானது 2 தடவை வரும். அப்போது பூ இத் இந்த து கூட்டல் உயிர். 3வது விதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி பு இத்து கூட்டல் ஊதான் நமக்கு து கூட்டல் உயிர்னு இருக்குது. இப்போ உயிர்வரின் உயிரெழுத்து வரும்போது இந்த ஊவானது மெய்யெழுத்தை விட்டுட்டு மறைஞ்சிரும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பூ இத்து கூட்டல் உயிர்னு இருக்குது. ஒரு கூட்டல் அடையெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு 4வது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இதில் வந்து மெய்யெழுத்து வந்திருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த ரெண்டும் சேரும்போது இத்து கூட்டல் ஊ நமக்கு என்னதாகும்? தூவாகும். புத்துயிர். இவ்வளோ தான். அப்போது புதுமை கூட்டல் உயிர் நமக்கு என்னது? புத்துயிர். முதல்ல ஈறுபோதல் என்னும் விதிப்படி புது கூட்டல் உயிர்னாகுது. தன் ஒற்று ரெட்டல் என்னும் விதிப்படி புத்து கூட்டல் உயிர்னாகுது. 3வது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி நமக்கு புத் கூட்டல் உயிர்னாகுது. அடுத்து 4வது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி புத்துயிர் என்று ஆனது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற விதி என்னென்னா இனம் மிகல்.
இனம் மிகல்ங்கிற விதி. இப்போ எடுத்துக்காட்டா கருமை கூட்டல் தாழ். இப்போ முதல் விதி ஈறுபோதல் எனும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? கரு கூட்டல் தாழ்னு இருக்கும். ஏன்னா மை விகுதி மறைஞ்சு போயிட்டு. அடுத்தது ரெண்டாவது விதி என்னென்னா இனம் மிகல். இனம் மிகல் என்னும் விதிப்படி என்ன ஆகுது? இந்த இத்துக்கு இனமான, இப்போ இதில் எப்படி இருக்குது? இந்த தா வந்து நமக்கு எப்படி இருக்குது? இத்து கூட்டல் ஆ, அதுதான் நமக்கு தா. இப்போ இந்த இத்துக்கு இனமானது நமக்கு என்ன எழுத்து? இந்து. அப்போ இனமிகள் என்னும் விதிப்படி நமக்கு கரு இந்தாள், கருந்தாள் என்று புணர்ந்தது. இப்போது இனமிகள் என்னும் விதிப்படி நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துட்ருக்கோம். கருமை கூட்டல் தாள். இதில் முதல் விதி நமக்கு எப்பவும் போல் ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ கரு கூட்டல் தாள்னு இருக்கும். இனமிகள் என்னும் விதிப்படி நமக்கு வருமொழியில் தா வந்திருக்கு. தான்னு சொன்னால் இத்து கூட்டல் ஆ. அப்போ இத்தினுடைய இனமான தமிழ் எழுத்து எதுனா இந்து. அப்படி கருந்தாள் என்று புணர்ந்தது. அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இணையவும் பண்பிற்கு இயல்பே. இணையவும் பண்பிற்கு இயல்பேங்கிற 8வது விதியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டா பசுமை கூட்டல் தமிழ். முதல் விதி ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பசு கூட்டல் தமிழ்னு இருக்கும். ரெண்டாவதா நமக்கு அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் ஐ ஆதல் என்னும் விதிப்படி இதில் அ வந்ததுனால இப்பு கூட்டல் அ வந்ததுனால ப வந்து நமக்கு என்ன ஆகுது? பையாகுது. பதிலாக ஐ வருது. இப்பு கூட்டல் அ வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகணும்? ஐ ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஐ ஆகணும். அப்போ இப்பு கூட்டல் ஐ பை. அப்போ பைசு கூட்டல் தமிழ்னு இருக்கும். அடுத்து 3வது விதி இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இயல்பே என்னும் விதிப்படி இப்போ நமக்கு பைசு கூட்டல் தமிழ்னு இருக்குது. அப்போ இதற்கு இனமான இந்த சு வந்து மறைஞ்சு போயிடும். அப்போ இதற்கு இனமான இந்து வந்து சேரும். இத்துக்கு இனமானது இந்து, பைந்தமிழ் என்று புணர்ந்தது. சரி, இவ்வளோ தான் நம்ம பண்பு பெயர் புணர்ச்சிக்குள்ள விதிகள் பார்த்தோம். இதில் உங்களுக்கு எதாவது புரியலனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழால் வெல்வோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.